அம்முக்காக நான் அந்த கவுன் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல ஏறுவேன், யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நடந்ததை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மு கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணதும் பிரைஸ் வாங்கினதும் எல்லாம் சூப்பர். விஜய் ரொம்ப நல்லவங்க போல இல்லமா, நாம நினைச்சத விட வேற மாதிரி இருக்காரு. அவரை பற்றி இப்பதான் எனக்கு புரியுது, நல்ல மனசு தான். நீ அவரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும். காவேரி மிஸ் வந்திருக்காங்க, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க மிஸ். அம்மு என்ன பண்ணிட்டு இருந்தே விளையாடினியா? மிஸ், உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும் இல்ல, நான் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து நேரா இங்க வர சொன்னது ஏன் தெரியுமா? எங்க மன திருப்திக்காக உன்னை வரவச்சு சில விஷயம் செய்யணும். என்ன விஷயம் எனக்கு புரியல தாத்தா. வா காவேரி, பூஜை ரூமுக்கு வாங்க. இந்தா, இது உனக்காக எடுத்து வைத்த புடவை, வாங்கிக்க. என்ன திடீர்னு தாத்தா? அம்முவோட அம்மாவா நீ? கலந்துக்கிட்டு அவளோட சேர்ந்து டான்ஸ் ஆடியது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் விஜய் சொல்லியதும் நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நேர்ல பார்க்க முடியலன்னு வருத்தமா இருந்துச்சு. அதனால தான் நாங்க உன்னை இங்க வரவச்சு இந்த புடவை கொடுக்கணும்னு நினைச்சோம்.